முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீடு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். நூற்றாண்டு நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைதான். நயம் மிக்க கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுவது மிக பொருத்தம் என்றும் கூறி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கருணாநிதி நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடுவதற்கு முதல் தேர்வே ராஜ்நாத் சிங் தான். அரசியலில் மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் மற்ற கட்சியினருடன் எப்போதும் நல்லுறவை பேணுபவர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. வணக்கம் என தமிழில் கூறி நாணய வெளியீட்டு விழாவில் உரையை தொடங்கிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழ்நாட்டின் குரல் நாடு முழுவதும் ஒலிக்க காரணமாக இருந்தவர் கருணாநிதி என்றும் புகழாரம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாடுபட்டவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. சுய உதவிக்குழுக்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தவர் எனவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. நாட்டில் எந்த கட்சிக்கும் ஒருவர் 50 ஆண்டுகளாக தலைவராக இருந்ததில்லை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கே அந்த பெருமை என நாணய வெளியீட்டு விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. நாணய வெளியீட்டிற்கு முன் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங் மரியாதை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், எம்பிக்கள் கனிமொழி, டி.ஆர். பாலு, பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு. தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா மாற்றம். ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. கருணாநிதி நாணய வெளியீட்டின் மூலம் திமுக பாஜக ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அணை பலமாக உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையிலும் நீரின் அளவை அதிகரிக்க முயற்சி எடுக்கவில்லை என்றும் சாடல். ₹100 நாணயத்திற்காக மத்திய அரசிடம் திமுக சரணடைந்து விட்டதாக சீமான் விமர்சனம். திமுக செய்வது சந்தர்ப்பவாத அரசியல் என்றும் சாடல். போக மாட்டேன் அப்படின்னு உங்க கோபத்தை, உங்க எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டினீங்க. தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னாங்க. அவங்க அப்பா பேரில் ஒரு 100 ரூபா காசு வெளியிட்டோன்னே போய் எதுக்கு நீ அங்கே போய் கைவிலிக்கு கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் உங்கள் கோபம். இந்த ஆளுநரும் அதே ஆளுநர் தானே. நீங்கள் மாற்ற சொன்னாலும் இல்லை செலவைக்கு போட்டு வாங்கினீங்களா? வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா? அதே நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து விஜய்தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு சீமான் பதில். கட்சின்னு என்ன இருக்கு? தம்பி ஆரம்பிக்கிறாரு, 26 இப்போ ஆரம்பிக்கிறாரு, செப்டம்பரில் ஆரம்பிக்கிறாரு. அவர் அது அந்த நேரத்தில் பார்க்கணும். ஏன்னா இப்போ முடிவு இது குறித்த முடிவை என் தம்பி தான் எடுக்கணும். அது அப்போ பேசுவோம். அந்த தம்பி தான் எடுக்கணும்னு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு. ரயில் சேவை சீரானதால் பயணிகள் மகிழ்ச்சி.
செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள விநாயகர் சதுர்த்தி விழா சிலைகள் வைப்பதற்கான கட்டுப்பாடுகள் குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோகமான நிகழ்வு. நிலச்சரிவு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் தாம் அவமதிக்கப்பட்டதாக கூறி கட்சியிலிருந்து விலகினார் சம்பாய் சோரன். பாஜகவில் இணையவுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தன் முன் அனைத்து வாய்ப்புகளும் திறந்தே இருப்பதாக அறிக்கை. குடியுரிமை திருத்தச் சட்டம் குடியுரிமை வழங்குவதற்காகவே கொண்டுவரப்பட்டது. குடியுரிமையை பறிப்பதற்காக கொண்டுவரப்படவில்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. லண்டன் ஹோட்டலில் தங்கியிருந்த ஏர் இந்தியா நிறுவன பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை. நைஜீரியாவைச் சேர்ந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. மும்பை ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தவர்களுக்கு அபராதம் விதித்த டிக்கெட் பரிசோதகர் மீது சரமாரி தாக்குதல். தாக்கிய நபர்களிடம் அபராதத்தை வசூலித்து மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிவிட்டு எச்சரித்து அனுப்பிய ரயில்வே போலீசார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த 2 மாதங்களில் 6 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிகுறி ஏதுமின்றி உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலன் ஷாஹர் பகுதியில் பிக்கப் வாகனம் மீது பேருந்து மோதி கோர விபத்து. 10 பேர் உயிரிழந்த நிலையில் 37 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. ₹20 லட்சம் வாடகை பாக்கி செலுத்தாமல் வீட்டை காலி செய்ததாக யுவன் சங்கர் ராஜா மீது புகார் அளிக்கப்பட்ட விவகாரம். வீட்டின் உரிமையாளர் பொய் புகார் அளித்துள்ளதாக கூறி ₹5 கோடி நஷ்டஈடு கேட்டு யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ். பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் உடல்நலக் குறைவால் கொச்சி மருத்துவமனையில் அனுமதி. அதீத காய்ச்சல், மூச்சு திணறல் மற்றும் தசைவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்.